இருந்த வாழ்க்கையை எப்படி ஏசப்பா தொட்டு என்னை தூக்குனாரு. It's not about me boasting about myself. Can I have monitor volume please of my vocals? Yeah. So it's all about how God has picked me up from the miry clay. Okay? என் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு எப்படி ஏசப்பா என்னை தூக்கி இன்னைக்கு மினிஸ்ட்ரி வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னு பற்றி தான் நான் பேச போகிறேன். தவிர இது வந்து ஏசப்பா இட்ஸ் அபவுட் பெனி ஜான் ஜோசப் இப்படி பண்ணிட்டாரு, நிறைய மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க, நிறைய மியூசிக் வீடியோஸ் பண்ணுறாங்க, போடுற எல்லா மியூசிக் வீடியோஸ் பெரிய பட்ஜெட். நோ, இட்ஸ் நாட் அபவுட் தட் அட் ஆல். இட்ஸ் ஒன்லி அபவுட் ஹவு காட் ஹஸ் பிக் மீ அப் ஃப்ரம் அ பிளேஸ் வேர் ஐ லாஸ்ட் எவ்ரி திங் and how many chances God gave me to stand here. So it's going to be all about that. Okay, there is a very fine line about boasting about myself and ஏசப்பா பற்றி அவரோட கிருபையும் அவரோட வல்லமையை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு that's only a very fine line, and I believe and I firmly believe that I'm only talking about that. Okay, அது உங்கள் மனசில் ஆழமாக தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. பிகாஸ் end of the day நாளைக்கே ஏசப்பா வந்து என்ன இல்லை பெனி from this day onwards you need to do something else அப்படின்னு சொன்னார்னா I will do it. Because one thing that I realized, this is my 4th year in ministry, so இந்த 4 வருஷத்தில் நான் என்ன what I've experienced is ஏசப்பா அவனை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அந்த டைமில் முடிச்சாகும். நம்ம you should never ever delay or postpone what God has called us to do. Never ever delay what God has called you to do. Okay, so talking about how God picked me up from a place where I lost everything, and இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாக நான் இங்கே நிற்கிறேன்னா இட்ஸ் ஒன்லி பை His grace. அவர் இல்லாமல் I don't think this would have been even possible. So என்னன்னா 2007 I think so, yeah, 2007 we went as a family. Okay, நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக we went and met Dr. DJ's தாத்தா. Okay, so தாத்தாவை போய் மீட் பண்ணும்போது அவர் மடியில் என்னை தூக்கி வச்சுட்டு என்னை கேட்டார், என்னப்பா உனக்கு ஆகணும் அப்படின்னு கேட்டார். 7 வயசு பையன் என்ன சொல்லுவான், நான் என்ன இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஐ எம் டாக்கிங் அபவுட் தோஸ் டேஸ். ஓகே, தோஸ் டேஸ்லாம் இப்போவே தோஸ் டேஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா என்ன அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்னா உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, ஸோ அப்போது வந்து டாக்டர், இன்ஜினியர், அக்கௌண்டன்ட் இது மாதிரி தான் 3 ப்ரொஃபஷன் இருந்துச்சு. இப்போ நிறைய இருக்குது. பட் அப்போது வந்து தீஸ் வர் ஆல் த திங்ஸ் தட் a typical family would teach in your house. But you won't believe, தாத்தா கிட்ட நான் சொன்னது வந்து I want to serve the Lord. இவ்வளவுதான் சொன்னேன். And from 2007 fast forward till 2017, 10 years down the lane, நான் அன்னைக்கு சொன்னதுக்கும் நான் வாழ்க்கையில பண்ணதுக்கும் ஒரு கனெக்ஷனே கிடையாது. ஒரு நார்த் போல் சவுத் போல் மாதிரி இருந்துச்சு என் வாழ்க்கை. There was no connect at all. I was completely drifted away from what I told. I was into worldly desires, bad relationships, bad friendships. எல்லாத்துலயுமே இருந்தாங்க. But let me tell you, 2017ல கீபோர்டிஸ்ட் இருக்கார்ல, அவர் பேர் வின்னி. அவரை வந்து எனக்கு 20 வருஷமா தெரியும். ஓகே, 2017ல ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே we used to be in the same house, and அப்போ வந்து என்ன ஏதாவது ஒன்று பண்ணணும். ஓகே, யூடியூப் அப்போ வந்து யூடியூப் வாஸ் க்ரோயிங். ஓகே, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் வாழ்க்கையில், நம்ம ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணணும். ஏன்னா அப்போவே தெரிஞ்சிச்சு நமக்கு படிப்பு வரலன்னு. ஓகே, அதுக்கு டோன்ட் திங்க் தட் ஐ டென்ட் ஃபினிஷ் மை ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் மை மாஸ்டர்ஸ். ஐ ஃபினிஷ்ட் எவ்ரி திங் பை காட்ஸ் கிரேஸ். ஓகே, பட் ஸ்டில் இட் வாஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் பேக் தென். ஸோ 2017ல எவ்ரி சிங்கிள் டே ஏதாவது ஒரு மியூசிக் பண்ணி ஏதாவது ஒன்று போட்டு ஏதாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றிடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர் அ பாயிண்ட் 2017ல அவர் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணார். பென்னி, நீ உன்னால் பாட முடியும், நான் உன்னை பாட வச்சிருவேன் எப்படியாது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட்லாம் பண்ணி லார்ட் ஐ நீட் யூ அப்படின்னு ஒரு பாட்டு. ஓகே, அது எனக்கு தெரிஞ்சு இப்போ யூடியூப்பில் இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் லார்ட் ஐ நீட் யூன்னு இருக்க பாட்டை என் வாய்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் எனக்கு பாடினேன். ஓகே, பாடிட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. த இன்டென்ஷன் வாஸ் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மக்களுக்கு தெரியணும் நம்ம யாருன்னு. காஸ்பிள் பண்ணுறோமோ செக்யூலர் பண்ணுறோமோ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும் நம்ம யாருன்னு, அப்படின்னு தான் ஒரு நோக்கத்தில் நான் இருந்தேன். பட் த நெக்ஸ்ட் இயர் 2018ல ஐ ஃபினிஷ் மை ஸ்கூலிங். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இயர் இன் மை இன்ஜினியரிங். ஓகே,
என்னோட 2018 இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே என்னோட வயசு கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2018 இவன் காலேஜ் 4 years இன்ஜினியரிங், ஓகே ஓகே அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் யா 2018 that was my first year and I chose mechanical engineering. எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க, I chose mechanical engineering. ஆப்ஷன் கொடுத்து இது சூஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் எனக்கு கூட இருந்த நண்பர்கள் நிறைய பேர், அதாவது நான் எப்படி இருந்தேன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்துட்டா எங்கேயாவது போயிடுவேன், அவ்வளோதான். ஐ வில் ஜஸ்ட் பிளைண்ட்லி டூ எனிதிங் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 8 பேர் இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் போக போக காலேஜுக்குலாம் வந்த அப்புறமா ஒரு 4 பீப்புளாக மாறிச்சு. ஓகே, 4 பீப்புள். நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உதவும். 4 பீப்புள் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2018 டுவர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் அந்த டைமில், அக்டோபர் நினைக்கிறேன், செப்டம்பர் அக்டோபர் டைமில் ஐ ஃபெல் சிக். ஓகே, எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு. ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க. ஐ காட் சீஷர்ஸ். என்னென்னா ஃபிட்ஸு. ஓகேவா, எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, ஐ வாஸ் இன் அ வெரி பேட் சர்க்கிள். ஓகே, ஐ வாஸ் இன் அ வெரி பேட் சர்க்கிள் that pressurized me and I was broken, I was shattered, I was lonely and அந்த ப்ரெஷர் என்னால் எடுத்துக்க முடியல. I didn't know how to handle it. அப்படி இருக்க சிச்சுவேஷனில் எனக்கு வந்து ஃபீவர் வந்து 1 வீக்காக 103. ஓகே, மலேசியாவில் என்ன யூனிட்ஸ்னு எனக்கு தெரியல, பட் டெம்பரேச்சர் வந்து 103. தட் இஸ் சம்திங் அ லாட். ஓகே, 1 வீக்காக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தலைவலி வந்து மண்டையில் கல்லை தூக்கி அடித்தா இப்படி வலிக்கும், அந்த அளவுக்கு வலி. இட் டிடன்ட் even ஸ்டாப். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லாமே பண்ணியாச்சுங்க, கம்மியே ஆகலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கம்மியாச்சு. பேக் இன் தோஸ் டேஸ் எனக்கு வந்து இன்ஜினியரிங்கில், இது நான் ஐ திங்க் ஐ ஹேவன்ட் டோல்ட் திஸ் எனிவேர், பட் இப்போ நான் சொல்கிறேன் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே அவரோட பேர் மகிமைப்படுது. அண்ட் இதில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு என் வீட்டில் டியூஷன் போட்டிருந்தாங்க. அந்த டியூஷன் மாஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தார். என் அம்மா சொல்ல மறந்துட்டாங்க போல் அவர்கிட்ட, இல்லை சார் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல மறந்துட்டாங்க. ஸோ அந்த டியூஷன் மாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டார். நான் அப்படியே படுத்து கிடக்கிறேன் பெட்டில். என் அம்மா வந்து, பெனி மாஸ்டர் வந்திருக்கிறாரு, என்கிட்ட கோச்சுக்காம ஒரு 20 minutes மட்டும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கா என்னால் முடியலம்மா, செம்ம தலைவலி, செம்ம ஃபீவர், என்னால் முடியவே இல்லை, செம்ம உடம்பு வலி வேற அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சிட்டிங். அண்ட் நான் போய் உக்காந்தேன். யூ ஒன்ட் பிலீவ், ஸ்கேல் பென்சில் எடுத்து ஒரு லைன் வரைஞ்சேன். ஓகே, அன்னைக்கு விட்டது 3 days பிளாக் அவுட். I had no idea what happened in my life. 25 yearsல 3 நாள் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. 3 days black out. I had no idea what happened in my life. 25 yearsல 3 நாள் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. Because I got seizures, fits வந்து I was rushed to the hospital and என்னை தூக்கி ஐசியூவில் போட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து அது இதுன்னெலாம் சொல்லி என் அப்பா அம்மா அக்கா எல்லாரையும் பயமுறுத்தி விட்டாங்க. அண்ட் 4th day எங்கள் வீட்டில் வந்து தே டோல்ட், இல்லை அவனுக்கு வந்து செடேட்லாம் பண்ணாதீங்க, போதும் விட்டுருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் தே செட், அவன் வந்து 4th day மார்னிங் அவன் வந்து கான்ஷியஸ்னஸ்குள்ளே வரலனா, ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் கம் அவுட் ஹவு யூ கைஸ் வாண்ட் ஹிம் டு கம் அவுட் அப்படின்னு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ எம் அன்கான்ஷியஸ். அங்கே கஷ்டப்பட்டிருக்க 3 பேர் யாரு? என் அப்பா, என் அம்மா, என் அக்கா, 3 பேருமே. இமேஜின் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் சஃபரிங் இன் தட் பிளேஸ். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷனில் 4th day மார்னிங் என் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நான் பாடினல 2017 லார்ட் ஐ நீட் யூன்னு அதை எடுத்துகிட்டு வந்து என் காது பக்கத்தில் வச்சாங்க. யூ ஒன்ட் பிலீவ், என் லிப்ஸ் வந்து லார்ட் ஐ நீட் யூ பாட்டு பாடுது. அண்ட் ஐ ரேஸ் மை ஹேண்ட். ஆமென். This is what my mom told me. When she played Lord I Need You, my lips started
அந்த பாட்டை வந்து அப்படியே பாட ஆரம்பிச்சது. and I started raising my hand. Okay, this is the first incident that happened in my life. and 2 months வீட்டில் தான் இருந்தேன். completely I was at home. Doctors told me உன்னால் இனிமேல் கிரிக்கெட் ஆட முடியாது. எனக்கு கிரிக்கெட்னா பைத்தியங்க, நான் கிரிக்கெட்னா உயிரை கொடுத்து விளாடுற ஆள் நான்லாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து இனிமேல் உன்னால் கிரிக்கெட் ஆட முடியாது, நீ ஆடினாலுமே உடம்பு சரியாமல் தான் போகும், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கா நம்மளுக்கெல்லாம் கிரிக்கெட்லாம் உயிராச்சு, எப்படி ஆடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 months I was at home, I was taking rest and everything. Second month end முடியும் போது I was going to college. First day of college என் அம்மா சொல்கிறாங்க, பெனி this is your calling. ஓகே, இதுதான் உன் காலிங் அப்படின்னு என் அம்மா சொல்கிறாங்க, கூப்பிட்டு சொல்கிறாங்க, இதுதான்டா உன் காலிங், ஏசப்பா உன்னை அழைச்சிருக்கிறாரு. ஓகே, he has given you a chance, don't miss it. இந்த சான்ஸை நீ விட்டுறாத அப்படின்னு என் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தான் ஆச்சே, 3 நாள் எனக்கு தானே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அதனால எல்லாரும் ஜாலியாக தான் இருந்திருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு திருப்பியும் go back to square one, go back to whatever all the nonsensical things that I've done in my life. Let's go back to that. திருப்பியும் I went into all the worldly things. Okay, I again delayed what God called me to do. 2 years down the lane, 2020. Okay, 2 years down the lane, 2020 la, I still remember we all moved to a new house in Chennai. புது வீட்டுக்கு நாங்கள் மாறி இருந்தோம். ஸோ அப்போ வந்து it was COVID, but somehow we were able to manage and we were able to shift to a new house. and அப்போ வந்து கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அந்த 4 பேர் இருந்தாங்கல்ல, அவங்களும் இருக்கிறாங்க. இதில் 4 பேரும் கூட்டிகிட்டு எல்லாருமே அந்த புது வீட்டுக்கு போய் we were having a really good time. Okay, வீட்டில் வந்து we almost had games and we had a good time of fellowship and all those things. Okay, அன்னைக்கு ஈவினிங் யாரோ ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம் லைவ் போயிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி வேறு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. பட் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எந்த தான், அண்ட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்லேருந்து லைவ் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்பரண்ட்லி அந்த பர்சன் வந்து என்னை ஃபாலோ திருப்பியும் பண்ணலை. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், லைவ் போயிட்டுருக்கவங்க இதில் வந்து they were doing some interview kind of a session. ஏதோ ஒரு கவுன்சிலிங் செஷனோ ஏதோ ஒரு செஷன் வந்து கோவிட் அப்போ தான் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல்ல, லைவில் வந்து அப்படியே பேசுகிறது, மாற்றி கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது, டைம் பாஸ் பண்ணுறது, அப்படி தானே போயிட்டு இருந்ததில்ல கோவிட் அப்போது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது கூட சேர்ந்த 4 பேர் என் நண்பர்கள், என் க்ளோஸ் நண்பர்கள், அதாவது என்ன சொல்கிறது, ஓகே எனிவேஸ் க்ளோஸ் நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கமெண்ட் செக்ஷன் படிக்க ஆரம்பித்தார். லைவில் கமெண்ட் செக்ஷன் படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த என் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க. சும்மா நார்மலாக அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்களாம் லைவை. நம்ம பசங்க சும்மா இல்லாமல் நம்ம ஃபோனை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸில், ஸோ தே ஜஸ்ட் கேஷுவலி தே ஸ்போக், டு பி வெரி ஃப்ராங்க், கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டாங்க. ஓகே, கெட்ட வார்த்தை போட்டு பேசினதுனால அதுக்கப்புறமா கடைசியும் சொல்லிட்டாங்க, இது வந்து பென்னி கிடையாது, பென்னியோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்லாம் மென்ஷன் பண்ணி போட்டாங்க. ஆனால் கமெண்ட் அடித்தது யார் பேரில், மாட்டினது யாரு, நான் தான், என் ஹேண்டில் தான் போயிருக்குது அது. யூ ஒன்ட் பிலீவ், யாரோ ஒருத்தன் ஸ்கூலில் பிடிக்காத ஒருத்தன் அதை வந்து கரெக்டாக அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் எடுத்து மற்ற எல்லா சாட்டையும் அப்படியே பிளர் பண்ணிட்டு அந்த லைவ் போட்டவங்களுக்கு அனுப்பிட்டான். இங்கே பாருங்க, உங்களை பற்றி இப்படி அசிங்கமாக சொல்லிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பிளர் பண்ணிட்டு பென்னி ஜான் ஜோசப் வாட் எவர் த கமெண்ட்ஸ் ஆர், ஓகே அப்படின்னு போட்டு அனுப்பிட்டான். அந்த பர்சனுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியலை. அந்த பர்சன் எடுத்து ஸ்டோரியில் போட்டு இவன் வந்து அது, இவன் இது, அவன் பொல்லாதவன், அவன் இப்படி, அவன் அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா யாரோ ஏதோ ஒரு நல்ல உள்ளம் கடைசியில் வந்து பென்னியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க போல. அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து ஸ்டோரி போட்டாங்க. ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் எனக்கு தான் விழுந்துச்சு, அவங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டோரி தான் விழுந்துச்சு. எனக்கு ஒரு 100 ஸ்டோரி வந்தாங்க. ஓகே, எனக்கு ஒரு 100 கதை வந்துச்சு. எனக்கே புதுசாக இருந்துச்சு, ஓ இப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில். சரி, சிலது உண்மையாக இருந்தாலுமே, ஆனால் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா? அப்போது ஐ எம் டாக்கிங் அபவுட் பேக் இன் தோஸ் டேஸ். ஓகே, எல்லாரும் நல்லா நல்லவங்களா அப்படின்னு
பட் இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன். அண்ட் அந்த 4 பேரோட கதைகளும் மேலே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் குழுக்கணும்னு இருந்தது. ஆனாலுமே ஸோ என்ன ஆச்சுன்னா, என் அக்கா என் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. என் அக்காவோட ஹஸ்பண்ட், அப்புறமா என் கசின், இவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. தே கிளியர்லி நோ த ஃபோன் வாஸ் நாட் ஆன் மை ஹேண்ட். ஃபோன் வந்து என் கையில் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸோட கையில் தான் இருந்துச்சுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உடனே we went and we spoke to my parents saying that இந்த மாதிரி நடந்துச்சு, this happened and it started to boom all over social media. இதில் என்ன மேட்டர்னா, my dad, என் அப்பா வந்து நிறைய மினிஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஊழியம் செய்கிறாரு மினிஸ்ட்ரிஸில் சப்போர்ட் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும் போது a lot of pastors knows our family back in Chennai அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்கும் போது லிட்ரலாக மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரிய வந்துச்சு இந்த விஷயம். அதாவது ஓவர் நைட்டில் அம்பானி ஆகிற மாதிரி ஓவர் நைட்டில் பென்னியை பற்றி இல்லாத பொல்லாததெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வேலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி broken down. என்னோட கேள்வி என்ன 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 இருந்துச்சுன்னா, பண்ணாத தப்புக்கு எனக்கு ஏன் இந்த தண்டனை? ஐ நெவர் ஈவன் டச் தட் ஃபோன் ஆர் கமெண்டட் ஆன் தட் லைவ், பட் மை ஹேண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் வித் பிளட். பண்ணாத கொலைக்கு நான் தான் கொலைக்கார மாதிரி, பண்ணாத தப்பை நான் தான் தப்பு பண்ணேன்னு அப்படியே ஃப்ரேம் ஆயிடுச்சு. மொத்த தமிழ்நாட்டுக்குமே பண்ணாத தப்பை நான் தான் பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்க. பட் அன்னைக்கு நைட்டு யூ ஒன்ட் பிலீவ், இந்த 4 பேர் இருக்கானுங்கல்ல, அவங்க பேர்லாம் மேலே வர்றது பார்த்து அவங்க உடனே கடன்னு அவங்களுக்கு உடனே மெசேஜ், ஐம் வெரி சாரி, ஐம் திஸ் தட்டு, பெனி தான் பண்ணா, டக்குன்னு அவங்க பண்ணிட்டானுங்க. அண்ட் தே டிட்ன்ட் நோ அவங்களோட அதே அக்கௌண்ட் என் ஃபோன்லையும் இருக்குன்னு. நான் நைட் உட்காந்து எல்லாத்தையும் படித்தேன். ஓ, என் பின்னாடி இந்த கதை வேற நடக்குதா, என்னை கோத்து விட்டு நீங்கள் எதுவும் பண்ணலன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறீங்க தைரியமாக. அண்ட் யூ ஒன்ட் பிலீவ், அவங்க வந்து அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அந்த 4 பேரோட ஸ்டோரி எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து. மாட்டினது நான் மட்டும்தான். நீங்கள் யூ நேம் எனி பாஸ்டர் இன் சென்னை, எவ்ரி ஒன் கால்டு. நீங்கள் உங்கள் மைண்டுக்கு இப்போ 2-3 பேர்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு போகலாம், எல்லோரும் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு வி ஆர் வித் யூன்னுலாம் சொன்னாங்க, தவிர நோ ஒன் கேம் அண்ட் மென்டர்ட் மீ, நோ ஒன் கேம் மீ ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். நான் இன்னைக்கு அதை சொல்கிறேன். பட் தேர் வாஸ் ஒன்லி ஒன் பர்சன் who came and spent every single day. அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க, அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. I'm not going to say the name, but அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. But he spent every single day with me, mentoring me, counseling me. And that's when I realized those friends were not meant for my calling. என்னோட அழைப்புக்கு அந்த நண்பர்கள் கிடையாதுன்னு அப்போ அந்த நிமிஷத்தில் ஏசப்பா எனக்கு வந்து மனசில் சொல்லி காமிச்சார். ஏன்னா we choose our friends. நம்ம தான் போய் நம்ம நண்பர்களை போய் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். பட் அன்னைக்கு நான் யோசித்தேன், ஏசப்பா தான் நம்மளுக்கு சூஸ் பண்ணணும். நான் வீட்டில் சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், எங்கேயும் வர மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன். தே ஆல்சோ அண்டர்ஸ்டுட் மை சிச்சுவேஷன். அதுக்குன்னு இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு போய் சர்ச்சில் போயிட்டு, அந்த பையன் இப்படி பண்ணிட்டான்ல, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்படிலாம் பார்த்தோம்ல, எவ்வளோ கேவலமானவன் அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ் நம்ம காதில் வாங்கி இன்னும் நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பட் யூ நோ வாட் ஐ டிட், நான் வீட்டில் தான் இருந்தேன். 2 மாதம் எங்கேயுமே வெளியிலே போகல. ஐ கட் மை செல்ஃப் ஃப்ரம் எவ்ரிதிங். அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டால் 24 hours இருக்கும்ல, 24 hours 25th hour ஒரு ஸ்டோரி வருது அதே அக்கௌண்ட்லேருந்து. என்னன்னா, ஐ டோன்ட் ஈவன் நோ ஹூ பென்னி இஸ்ன்னு வருது. எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவாங்களாம், அப்புறமா ஐ டோன்ட் ஈவன் நோ ஹூ பென்னி இஸ்ன்னு வந்து சொல்லும் போது the damage is already doneங்க. the damage is already done. இப்போ அது எல்லாமே ஒன்று சேர்க்கணும்னா அவரால் மட்டும்தான் முடியும். only he can bring your shattered pieces together. and if God breaks you, he is strengthening you. he broke me, and that's when I realized, okay, பண்ணாத தப்புக்கு இவ்வளோ வலிக்குது எனக்கு, then this is something really serious in my life. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட ஜெப நேரம் அப்போல்லாம் மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். Psalm 91, Psalm 100, thank you Jesus, Father, Mother, Amen, அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு பண்ண தெரியாது உண்மையிலேயே. பட் when I had a spiritual, when I got
a spiritual mentor in my life. அவருக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனாலுமே every single day he saw to that he spent at least 1 hour with me. Okay, every single day. அப்பதான் எனக்கு வந்து பைபிள் எப்படி வாசிக்கணும்னு தெரியும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும். இவ்வளோ நடந்துச்சு. ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2 months after that. ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் தட் என்ன ஆச்சுன்னா, ஒன் டே ஐ வாஸ் ப்ரேயிங். என்னோட ஜெப நேரத்தில் எப்பவுமே வே மேக்கர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, வே மேக்கர் ஓடிக்கிட்டே இருக்கும். வேற எந்த பாட்டும் நான் கேட்க மாட்டேன். வே மேக்கர் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ரிப்பீட்லேயே இருக்கும். அப்படி இருக்கும் போது ஒன் டே நான் அவ்வளோ சீக்கிரமாக அழமாட்டேங்க. இந்த பிரச்சனை நடக்கும்போது கூட நான் அழலை. I was just asking God questions like, நான் என்ன பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, நான் என்ன பண்ணேன் that I have been put in a situation like this. So I think second month end மாதிரி when I was praying, எனக்கு அறியாமலே I started to break down. I started to cry. என் கண்ணிலேருந்து கண்ணீர் குலபுலபுலபுலபுலன்னு கொட்டுது. சைடில் வழி சேபர் வே மேக்கர் ஓடிட்டு இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் டியூரிங் தட் டைம் ஐ ஹர்ட் காட்ஸ் வாய்ஸ். ஐவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் சே, எனக்கு ஏசப்பாவோட சத்தம் எனக்கு கேட்டுருச்சு, அதனால் நான் பண்ணுறேன். நானும் அப்போல்லாம் யோசிப்பேன், என்ன ஏசப்பா சத்தம் எப்படி கேட்கும் உங்களுக்குலாம் அப்படின்லாம் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். பட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ ஹர்ட் காட்ஸ் வாய்ஸ். அண்ட் காட் டோல் மீ, நீ இந்த வே மேக்கரை தமிழில் நீ பாடணும் அண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் அ வர்ஷிப். இந்த வே மேக்கரை தமிழில் நீ பாடணும் அண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் அ வர்ஷிப் மினிஸ்ட்ரி. ஓகே, நான் வந்து எனக்கு பாட தெரியாது, என்ன ஸ்கேலு பிச்சு எதுவுமே நமக்கு தெரியாது. ஐ வாஸ் அ ட்ரம்மர். என் அக்கா பாடுவா, நான் அவளை பார்த்து பாடி நம்ம பின்னாடி ட்ரம்ஸ் வாசிச்சு தான் நமக்கு பழக்கம். ஆனால் ஏசப்பா இப்படி சொல்லும் போது ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் இட். பட் யூ ஒன்ட் பிலீவ், எஸ் அந்த சத்தம் கேட்டு அடுத்த நிமிஷம் ஒரு ஆமையை போட்டு டோரை திறந்து கீழே ஓடி போய், அப்பா எனக்கு ஒரு ஆல்பம் பண்ணியே ஆகணும், நான் தான் பாட்டு பாடுவேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னேன். he was like, okay do it. யோசிக்காம சொன்னார், ஓகே டூ இட்னு அப்படின்னு சொன்னார். அண்ட் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் தான் வே மேக்கர் தமிழில். அதுக்கு பேர் தான் வழி சேபவர். அண்ட் இட் டசன்ட் ஸ்டாப் தேர். அது அங்கே மட்டும் முடியலை. 2 மாதம் தாண்டிடுச்சு, 3ஆவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு எல்லாம் போயிடுச்சு. அதான் 3 days எல்லாமே ஃபேட் ஆகிடும். பட் ஸ்டில் பீப்புள் ஆர் பீப்புள், தே ஆல்வேஸ் see you with that kind of ஒரு இமேஜ்லேயே தான் பார்ப்பாங்க. பட் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது ஐ திங்க் இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து FGA USJல சொல்லியிருந்தேன் தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐம் சேயிங்னு. திருப்பி நான் சொல்கிறேன், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சேயிங் இட் ஓவர் ஹியர். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது என்னோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஓகேவா, நான் இது வந்து சப்ஸ்கிரைபரு நம்பர்ஸ் அதுக்காகலாம் இல்லை. ஐம் ஜஸ்ட் சேயிங், ஏசப்பா நம்மளுக்கு ஒன்று அழைக்கப்பட்டார்னா, when God gives you a calling and he calls you for it, he will show you the way and he will lift you up and he will equip you. And the 3 months of my life is just a phase of me getting equipped for what God has called me to do. So ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. August 14th அன்றைக்கி பாட்டு ரிலீஸ் ஆகுது. ஓகே, எனக்கா செம பயம், என் வயசில் எப்படி கேட்க போகிறாங்க, நம்ம வயசுலாம் ஒத்துப்பாங்களா அப்படின்லாம் செம பயம். பட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ ப்ரேட் ஓவர் அ சாங். ஓகே, ஒரு பாட்டுக்காக ஜெபம் பண்ண அன்றைக்கி தான் முதல் நாள் என் வாழ்க்கையிலேயே. அண்ட் அன்றைக்கி நான் பாட்டு ரிலீஸ் பண்ணும் போது என் சேனலில் 2000 சப்ஸ்கிரைபர். 2 நாள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 20,000 மாறிச்சு. பாட்டோட வியூஸ் வந்து 1,00,000 மாச்சு. இது வந்து நம்பர்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் சேயிங், ஏசப்போட அழைப்பை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தூக்கி நம்மளை மேலே நிறுத்தி வைப்பார். எந்த இடத்துல தெரியுமா, என்னை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, என்னை அவமானப்படுத்தினாங்கல்ல, என்னை கேவலமாக பேசினாங்கல்ல, அதே இடத்துல என்னை தூக்கி நிறுத்தினார். God will lift you up in the same place where people have shattered you into pieces. You won't believe, இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாருக்குமே அங்கே தெரியும், யாரெல்லாம் என்னை பற்றி தப்பாக பேசினாங்களோ. ஆனால் இன்னைக்கு எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஏசப்பா என்னை தூக்கி மேலே வச்சிருக்கிறாருங்க. This is only by His grace, அவரோட கிருபைனால. And if you identify God's calling,
அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் செகண்ட் டே நைட்டு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு டெஸ்டிமனி மலேசியாவிலேருந்து தான் வந்துச்சு எனக்கு. ஓகே, மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, பிரதர் என்னோட குழந்தை வந்து ஐசியூவில் இருக்குது, டாக்டர்ஸ் டோல்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பேபி டு சர்வைவ், இட் இஸ் அ ஜஸ்ட் பார்ன் பேபி. ஓகே, இப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன் என்கிட்ட வந்து கொடுக்கும்போது ஐ எம் ரியலி ஃப்ரெஷ் டு ஹியர் சச் அ திங். 20 வருஷத்தில் நான் அது மாதிரி ஒன்று கேட்டதும் கிடையாது, யாரும் என்கிட்ட வந்து இப்படி சொன்னதும் கிடையாது. அப்படி சொல்லும் போது எனக்கு இன்னொருத்தருக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கூட தெரியாதுங்க. ஸோ தட் டைம் ஐ வாஸ் ஆஸ்கிங் காட், நான் என்ன ஏசப்பா பண்ணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். தட்ஸ் when he told me send the link to them and ask them to pray over our baby. All I did was, sister நீங்கள் இந்த பாட்டு கேளுங்க, you pray during when you put the song, I'll also be doing the same thing அப்படின்னு சொல்லி ஒரு 6 to 7 ஹவர்ஸில் காலையில் ஒரு 4:35 மாதிரி நினைக்கிறேன் சென்னை டைம் படி, அத்தனை மணிக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்து அந்த பேபி ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நடக்குது. ஓகே, கரெக்டான விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான வழியில் நம்ம பண்ணோன்னா ஒரு ஏன்னா எப்பவுமே சொல்வேன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் டெஸ்டினி, ஹாவ் யுவர் இன்டென்ஷன் ரைட் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினி அண்ட் யூ ஷுட் ஹாவ் ஆல்வேஸ் அ பர்பஸ் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினி. உங்கள் டெஸ்டினி என்னன்னு ஏசப்பா கிட்ட கேளுங்க. எல்லாருமே ஒரு டெஸ்டினி அதே டெஸ்டினியாக மாறாது. எவ்ரிஒன் ஹேஸ் அ யூனிக் டெஸ்டினி, எவ்ரிஒன் ஹேஸ் அ யூனிக் காலிங். எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இங்கே நம்ம என்ன அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஏசப்பாவோட ராஜ்யத்துக்கு நம்ம பயனுள்ளவர்களாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஏசப்பா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ that happened, and from that day onwards it's been tremendous. Every single song that we've been doing, there are so many testimonies. And இன்னைக்கு காலையில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் 9 ஒரிஜினல் சாங்ஸ் எழுதியிருக்கிறேன். and people started saying, மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் நம்மளை சும்மாலாம் விட மாட்டாங்க, போட்டு வச்சு செய்வாங்க தான். ஆனாலுமே I've written 9 songs, and during that time I used to do a lot of English to Tamil translation. But in 2020 itself, I wrote almost 7 to 8 songs of my own lyrics. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஆனால் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஓகே, எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் மை டைமிங். என்னோட டைமிங் இங்கே கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் மை டைமிங், மை செல்ஃப், எதுவுமே இல்லை. இட்ஸ் அபவுட் ஹிஸ் டைமிங். அவர் ஒரு டைம் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரோட நேரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதமாக போய் சேரும். ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ வாண்ட் டு டூ, வாட் யூ வாண்ட் டு புஷ், வாட் எல்லாமே அண்டர் த சன் கிடச்சிருச்சுன்னா there is no use in it. It's a very temporary thing. ஸோ நான் யூஎஸ்க்கு போகும்போது டாலஸ்க்கு ஒரு சர்ச்சுக்கு போனேன். லாஸ்ட் இயர் போயிருந்தேன். டாலஸ்க்கு போகும்போது இட்ஸ் அன் இந்தியன் சர்ச் அண்ட் தே ஹாவ் ஒன் அமெரிக்கன் ஃபேமிலி. அந்த ஒன் அமெரிக்கன் ஃபேமிலி கிட்ட இந்த சர்ச் போர்ட் மெம்பர் என்னை கூட்டிகிட்டு போய் அவர் வேறு ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் பேசினாரா, நம்மளுக்கு வேறு டக்குன்னு புரியலை, வேறு டப்படப்படன்னு பேசிட்டாரா, பிரதர் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்லாம் பேசிட்டு, யூ ஒன்ட் பிலீவ், இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் 9 ஒரிஜினல் சாங்ஸ் வி ஹவ் ரிலீஸ்ட். 9 ஓன் காம்போசிஷன் ஆஃப் வாட் ஐ ஹவ் ரிட்டன், வாட் காட் ஹஸ் கிவன் மீ, ஐ ஹவ் ரிலீஸ்ட் அண்ட் ஐ ஹவ் ப்ரொடியூஸ்ட் இட். யூ ஒன்ட் பிலீவ், நோ மேட்டர் வாட் பீப்புள் டெல் அபவுட் யூ, நீங்கள் கவர் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேறு எதுவும் வராது, உங்களுக்கு நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரிக்கு வந்த அப்புறமா கூட அதே தான் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப பாலிஸ்டாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்தில் நம்ம பண்ணுற விஷயம் ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்குங்க. அண்ட் அந்த கப்பிள் என்ன தெரியுமா, தேர் அ ப்ராப்பர் அமெரிக்கன் கப்பிள். ஓகே, தேர் அ ப்ராப்பர் அமெரிக்கன் கப்பிள். என்னை கூப்பிட்டு, அந்த போர்ட் மெம்பர் போயிட்டாரு, என்னை கூப்பிட்டு, பெனி ஐ லிசன் டு ஆல் யுவர் சாங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நானா சரி அப்படியே யோசித்தேன், என்ன யோசித்து சும்மா நம்மளுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படி இப்படி, சும்மா கூப்பிட்டதுக்காக நம்மளுக்கு இவனுக்கு ஏதாவது ஆறுதலாக சொல்லணும்ல, இவன் யூடியூப் சேனல் பார்த்துருக்குறோம், பாட்டு பார்த்துருக்குறோம், எதுவும் தெரியாத மாதிரி நம்ம அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் திருப்பி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், என்னெல்லாம் பாட்டு சொல்லுங்கள் சும்மா கேட்போமே அப்படின்னு கேட்டேன். யூ ஒன்ட் பிலீவ், அந்த 9 சாங்ஸையுமே கரெக்டாக சொன்னாங்க. அதுவும் எது கரெக்டாக, நான் எழுதின பாட்டு அந்த 9 சாங்ஸுமே அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஸோ நெவர் ஃபால் ஃபார் பீப்புள் ஹூ டாக் பிஹைண்ட் யூ, நெவர் ஃபால் ஃபார் பீப்புள் உங்களை மட்டம் தட்டி பேசுகிறதோ, உங்களை தள்ளி வைக்கிறவங்களையோ, டோன்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி. நீங்கள் அப்படி சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோக்கஸ் உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது, ஏசப்பா மேலே இல்லை.
ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் டெஸ்டினி, ஹாவ் அ பர்பஸ் அண்ட் யுவர் இன்டென்ஷன் ஷுட் பி ரைட் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினி. உங்கள் இன்டென்ஷன் ரொம்ப 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 முக்கியங்க. உங்கள் இன்டென்ஷன் இல்லை நாளைக்கே நான் அம்பானி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆல்வேஸ் ஹாவ், யூ ஷுட் ஐடென்டிஃபை வாட் யுவர் காலிங் இஸ். உங்கள் காலிங் என்னன்னு ஏசப்பாவோட பிரசனத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரியாமல் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம ஆண்டவரோட பிரசனத்தில் நம்ம இருக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டவரோட வார்த்தையை நம்ம படிக்கணும். இதுதான் 3 சிம்பிள் பிரின்சிபிள்ஸ், ஃபவுண்டேஷன் ஆஃப் எனிதிங். ஓகே, இந்த 3 ஃபவுண்டேஷன் பண்ணால் தான் மற்றது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இந்த ஃபவுண்டேஷனே இல்லாமல் பில்டிங் கட்டினீங்கன்னா பில்டிங் உடஞ்சி விழுந்துடும். ஸோ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் டெஸ்டினி, have a purpose towards your destiny and have right intentions towards your destiny. ஏன்னா இன்னைக்கு அந்த 4 நண்பர்கள் என்கிட்ட ஹாய்னா ஹாய் பாய்னா பாய் அப்படி தான் இருக்காங்க. they are not very close. ஆர் தூக்கி நான் வாங்க மச்சான் போகலாம் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுற ஆள் நான் இப்போ கிடையாது. My life has completely changed. When God touches you, He will equip you. He will build your character. He will mold you. நீங்கள் பேசுகிற பேச்சிலேருந்து, நீங்கள் போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே மாறும். மக்கள் நம்மக்கிட்ட பேசுகிற விதமும் மாறும். You will never be the same anymore. So, from today onwards, ask God, உங்கள் டெஸ்டினி என்ன? என்னை இத்தனை பேர் ஏமாத்துறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னை ரொம்ப. So, from today onwards, ask God, உங்கள் டெஸ்டினி என்ன? என்னை இத்தனை பேர் ஏமாத்துறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னை ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னு யார் வேணால் நம்மளை சொல்லலாம். பட் ask God. God will pick you up from that place, and அதே இடத்துல, the same place where people shattered you, He will lift you up. So this is what I wanted to share today, where how God brought me to a place like this from a place like that. Imagine in 2018 அந்த 3 நாள் நான் உண்மையிலேயே நான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தேன்னா that this is my calling னா என் வாழ்க்கை அன்னைக்கே மாறி இருக்கும். ஆனால் it took 2 more years. So அதனால don't delay what God has called you to do. If God intervenes in your life, it is a very very serious thing. So keep that in mind, and can we all stand? ஸோ ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு கம் இன் ஃப்ரண்ட். நீங்கள் சேர்லாம் இருக்கவே கூடாது, உங்கள் திங்ஸ்லாம் சேஃபாக தான் இருக்கும். அப்படியே சேஃபாக இல்லைனா அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க முன்னாடி. அப்படியே உங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்ததுன்னா, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துருங்க முன்னாடி. ஓகே, yes appa, as we're going to praise and worship you, Father God, I believe that you will give each and every single person a unique calling, Father God. You will show them your destiny for them, and I believe that they will have right intention towards your destiny, and they will focus on your calling. Yes appa, you bless them and you guide them. I ask all this in the most precious and matchless name, Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Wait. Okay, எல்லாருமே முன்னாடி வரீங்களா?